தமிழன் நினைக்கணும் எங்கேயும் அசைக்க முடியாத அந்த பற்று எப்பயுமே அவருக்குள்ள இருந்துகிட்டு இருக்குங்கிறத எடுத்துக்காட்டின ஒரு நிகழ்ச்சி தான் இது. எங்களுக்கெல்லாம் சீனியர் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களும் கமல் சார் அவர்களும். நாங்க அவரை போய் பார்த்து ஒரு வார்த்தை கேட்கலாமா அப்படின்னு இருந்தோம். அப்ப நான் சொன்னேன், நம்மளா போகலாம், நம்ம ஒரு 5 நடிகர்களை சேர்ந்து போய் 2 பேருமே பார்ப்போம். ஒவ்வொருத்தவங்க மனசுல ஒவ்வொரு கற்பனை, இவர் வருவாரா வரமாட்டாரா, வருவாரா வரமாட்டான்னு ஒவ்வொரு நடிகர். ஆனா எனக்கு மட்டும் நிச்சயமா அவங்க வருவாங்கிற நம்பிக்கை ஆரம்பத்துல இருந்து இருந்தது. மலேசியா சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ரஜினி சாரையும் கமல் சாரையும் பாக்குறேன். போன உடனே அவர் படம் அன்னைக்கு தான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் நாள் நாங்க போன மறுநாள் தான் முடிஞ்சது. வந்தாரு, என்ன விஜய் என்ன அப்படின்னாரு. ஆனா இந்த மாதிரி நம்ம ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், அவசியம் போகணுமா? ஆமாண்ண, ஓகே முடிவு பண்ணுவோம். ரஜினி சார் சொன்னார், எனக்கு நீங்க கமல் சார் எல்லா ஆர்டிஸ்டும் என்ன சொல்றாங்க, யாரு எதுல போறாங்களோ அதுல நாங்க வரோம் சார், எக்கனாமிக்ல கூப்பிட்டாலும் வரோம், பஸ்ல கூப்பிட்டாலும் வரோம், நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அது எங்களுக்கு கேட்டோன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல எக்கனாமிக் டிக்கெட் போட்டு அங்க போய் மலேசியன் ஏர்லைன்ஸ்ல விசாரிச்சு பார்த்தா நடிகளை பாக்குறதுக்காக நிறைய டிக்கெட் எக்கனாமிக்லயே புக் பண்றாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய பணக்காரங்க. நான் பார்த்தேன், சரி பாதுகாப்பு தெரிஞ்சு எல்லாருமே டிக்கெட் மாத்தி ஒரு 3 பிளைட்டா போட்டு இங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்னு. இங்க எங்களுக்கு நல்ல முறையில ஐயா தத்துவசாமி ஐயா அவர்கள் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எங்களை நல்லபடியா கவனிச்சு நேற்று கூட விருந்து கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு நல்ல சிறப்பான முறையில பாதுகாப்பு கொடுத்திருக்காரு.